பெந்தகோஸ்த நாள் என்று எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதே போல நம்ம சபையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஒரு மனம் எங்கு உண்டோ அங்கே விடுதலை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல மேல் வீட்டு அறையிலையும் ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்தாரு. அதே போல நாமும் இந்த மேல் வீட்டு அறையில ஒரு மனதோடு ஜெபித்து அவருடைய வல்லமையும் அவருடைய பரிசுத்த ஆவியும் நம்ம பெற்றுக்கணும் என்று இந்த நாளில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த நாளில் பெந்தகோஸ்த நாள் என்று நம்ம சபையார் அனைவருக்கும், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் பெந்தகோஸ்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் வந்து என்னிடத்தில் சேரும்படி, அவரிடத்துல நம்ம போய் சேரும்படியாக அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக அவர் நமக்காக நம் தேவனாக இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் கூட நமக்காக அவர் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறபடினால அந்த ஸ்தலத்திற்கு நாம் சந்தோஷமாக போவதற்காக, நமக்காக தேற்றரவாளனை சமாதானமாய் இருக்கிறதற்காகவும் தேற்றுவதற்காகவும் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவதற்காகவும் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார், வெளிப்படுத்தல் எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்காக நமக்கு தேற்றரவாளனை கொடுத்து போயிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. இந்த நேரத்தில் கூட உங்கள் எல்லாருக்கும் பெந்தகோஸ்த நாள் வாழ்த்துக்களை மீண்டுமாக செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ரொம்ப சிறப்பான வாழ்த்துதல்களை நாம் சொன்னோம். அதே போல் வாய்ப்புகளை அதாவது நிறைய பேர் நான் கேட்டேன். அதே போல் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லைன்னு சொன்னால் நீங்கள் மேலே கோச்சி கொள்ளாதீங்க. நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் எல்லாரும் நம்ம சொல்ல முடியும், சில வார்த்தைகளை புரட்ட முடியும். அதனால் மன்னித்துக் கொள்ளுங்கள், வேறு காரணமாக எல்லாருக்கும் கொடுக்க முடியல. ஆனாலும் இந்த நாளில் உங்களுக்கு பெந்தகோஸ்த வாழ்த்துதலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த நாளில் நான் எடுத்து வச்ச எல்லா வார்த்தைகளும் சொல்லிவிட்டதுனால வேதாகமத்தை இன்னும் புரட்ட முடியும், தெரியுங்களா? எவ்வளோ வசனம் வேணால் புரட்டலாம். அதனால நான் இந்த நாளில் எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னு சொன்னால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4-5 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல யாராவது தூக்கி கொண்டு இறங்கி எழுப்பி விட்டுருங்க இப்போவே. நிறைய பேர் சரி, உங்களுக்கு இந்த நாளில் 3 முக்கியமான காரியங்களை நான் சுட்டி காமிக்க விரும்புகின்றேன். பெந்தகோஸ்தே அனுபவம் போது 3 ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர்ஸ்ல இது தாங்கி கொண்டு வருகிறது. முதலாவது காரியம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாம் ஞானஸ்தானத்தை நாம் எடுக்க வேணும். இது ஏன் இந்த வார்த்தை வந்ததுன்னு சொன்னால், ஞானஸ்தானத்துக்காக இந்த வார்த்தை எடுக்கும்போது நான் சொன்னது ஒரு வார்த்தை. நாம் முதலாவது ஞானஸ்தானத்தை நாம் எடுக்க வேண்டும். என்ன ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க? ஏசப்பா என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் போதும், நீங்கள் என்ன பண்ணலாம்? ஞானஸ்தானத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். முழு மனதோட நீங்கள் ஆண்டவர் விசுவாசித்தால் போதும். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் விசுவாசி என்று சொல்லி அழைக்கப்படலாம். ஆனால் நீங்கள் முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. முதலாவது நம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது நாம் மறிக்க வேணும். எப்படின்னு சொன்னாக்கா, நம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது கிறிஸ்துவின் இயேசுவின் நாமத்தினால, அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால நாங்கள் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறோம்.
எப்படி ஞானஸ்தானம் ஆகுறதுன்னு சொன்னா, ஞானஸ்தானம் எடுக்கும் போது நாம் நம்முடைய சுயத்துக்காக, நம்மளுடைய இச்சைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் மறிக்க வேண்டும். யாரெல்லாம் இங்க சாவ ரெடியா இருக்கிறீங்க? கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துக்குள்ளாக. உங்களுக்காக வெளியே யாரும் காத்து கொண்டிருக்கல, நீங்க கவலைப்படாது. சரி, இயேசுக்காக நீங்கள் மறிக்காவிட்டால் இந்த நாள்ல நம்ம பெந்தேகோஸ்தையை நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கு அர்த்தம் கிடையாது. நீ இன்னும் எப்படி உலகத்தில் இருக்கும் போது எப்படி நீங்க பேசினீர்களோ, எப்படி நீங்க யோசித்தீர்களோ, எப்படி நீங்க ஒரு சுயமாக நீங்க இருந்தீர்களோ, எல்லா முடிவுகளும் நீங்களே எடுத்தீர்களோ, அப்படி நீங்கள் இருப்பீர் என்று சொன்னால் பெந்தேகோஸ்தை உங்களுக்கு சார்ந்ததாக இல்லை. நம்ம பெந்தேகோஸ்தைன்னு சொல்லி நிறைய சொல்லிக் கொள்ளலாம், ஆனா உங்களுக்கு கிடையாது. அது வேதாகமும் நம்மளுக்கு இந்த ரோமர்ல சொல்லப்படுகிறது. நாம் கிறிஸ்துக்குள்ள நம்ம சாவுறதுனால மூலியமா தான். அது எப்படி சாகுறோம்? இயேசுவின் நாமத்தினால நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏன் ஞானஸ்தானம் எடுக்கும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு சொல்லி 3 நாமத்தை நம்ம திருத்துவத்தை நம்ம கூப்பிடனாலும், ஏன் இயேசுவின் நாமத்தினால நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம்னு சொன்னால், ஏசப்பா நம்மளுக்காக சிலுவை மரத்துல அவர் நம்மளுக்காக மரித்தார். அவருடைய சாவை நாம் நினைத்து கொண்டு தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். முதல் காரியம். 2வது காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர், அதே நீங்க வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் மரித்தார். அதாவது இயேசு கிறிஸ்து அந்த நாள்ல மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். 2வது விஷயம் என்ன நீங்க பார்க்க முடியும்னாக்கா, அவரை அடக்கம் பண்ணினார்கள். அதே போல நம்மளும் இப்போ நம்ம இருக்கிறோம் தெரியுங்களா, சோர்வோட, கவலைகளோட, வருத்தங்களோட, பிரச்சனைகளோட நம்மளும் செத்த போலதான் உயிரோட நம்ம வாழுகிறோம். அதே போல நம்ம வாழும் போது அது அடுத்த காரியம் என்ன சொல்றது பாருங்க. எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மகிமையாக எழும்பப்பட்டாரோ, அதை போல நீங்களும் நானும் மகிமையாக நம்ம ஆண்டவருக்காக நம்ம செயல்படுவர்களாக, ஆண்டவருடைய ஊழியங்களை செய்ய முடியாக ஆண்டவர் 2வது விதமாக அவர் சொல்லுகிறார். நான் சில பேர் நான் சொன்ன காரியத்தை நான் கேட்க போகிறேன், அவங்க நெஞ்சு நிக்க வச்சு கேட்க போகிறேன் பாருங்க. 2வது காரியமாக என்ன சொல்ல வரேனாக்கா, மகிமையாக அவர் எழும்பினார். 3வது காரியத்தை நீங்க பார்க்க முடியும், எப்படி அந்த நல்ல செய்தி, அதாவது ஏசப்பா எழும்பதை நம்ம சீஷர்கள் மற்றவங்களுக்கு சொன்னார்களோ, அதை போல உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு பிரதான கட்டளை என்ன? உலக அளவில் போய் எல்லாருக்கும் சீஷர்களாய் மாற்றும்படியாக உங்களுக்கு பிரதான கட்டளையாக ஆண்டவர் கொடுக்கிறார். அது மட்டும் கிடையாது, நீங்க போய் என்ன பண்றீங்க? மீண்டுமாக அதே சைக்கிள் உருவாக்குறீங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால அவங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுங்க, அவங்களையும் ரட்சிக்கப்படுத்துங்க, அவங்களையும் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்துங்கன்னு சொல்லி இதே போதனையை நாம் போதிக்கிறோம். இதுதான் 3 அடிப்படை கட்டளைகளாக பெந்தேகோஸ்தே நாள்ல அது உருவாக்குறது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நான் போதிக்க வரல, இன்னைக்கு நான் பிரசங்காளர் அல்ல, இன்னைக்கு பின்னாடி ஒரு வல்லமையான ஊழியர் வருகிறார். அவர் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் கொடுப்பார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக.